நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா நரசம்மா. ஏய் நரசம்மா. ஐயா இந்தம்மா ஹேண்ட் ப்ளீஸ். நான் கையா கொடுக்க கேட்டேன். அவங்க நீ கைரேகை பார்க்குறவன்னு நினச்சிட்டாங்க போல. பரவாயில்ல. இல்லை ப்ளீஸ் ஹேண்ட். லைட்டாக ஸ்மைல் பண்ணால் கூட அவுட் ஆயிருவீங்க. அப்படியா? ஓகே ஓகே. அவுட் ஆயிட்டீங்க. அப்படியா தானே கேட்டேன். ஹலோ நீங்கள் பேசுங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் கையை கொடுக்கணும், புரியுதா? பொச்சக்கு பொச்சக்கும் கை நீட்டக்கூடாது. கூட கையை. ஓகே ஓகே, 3 பேருக்கு என்ன என்ன செக் பண்ணி? ஏய் இந்தாடி மேடம். மரியாதை மரியாதை. ஆ. அவரு திரும்பி ஒரு ஆஸ்கலும். ஒரு நர்ஸ்னால உனக்கு எகத்தானமா? நர்சரியா? ஆ? நர்சரி என்ன ஸ்கூல். என்ன கேட்க போற இப்போ நீ? நர்சரி ஸ்கூல் ஆயா தானே நீங்க? எந்த ஆயாக்கு இப்படி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க? புதுசாக இருக்குமோன்னு நினச்சேன். ஏப்பா கேமரா காட்ட நிக்கிறனா? ஓகேவா? நீ நிற்கிற கேமராமேன் தான், யாரும் நிற்கல, எல்லாம் ஓடிட்டாங்க. ஓ சாப்பா டைம் ஆச்சு. அது ஐ அவுட்டு. எப்படி நான் காப்பாத்திட்டியா? எது கல்லாட்டம் என்னோட போதுப்பா, நான் என்ஜாய் பண்ணணும், அதனால முடியல. அதெல்லாம் சும்மா காத. சாப்பாடு டைம் ஆச்சு, எந்திரிச்சு கிளம்புறீங்க. அப்படிதான் சட்டு போட்டு சொல். சீக்கிரம் சிரிச்சிங்கன்னா சட்டு போட்டு போய் சாப்பிட்டு வரணும். 2 இது என்னோடது, புரியுதா? ஆள் இது குடிச்சிட okay. போச்சா? அப்புறம் நீ என்னம்மா அவன் சாப்பிட்டு முடிச்சு பார்க்கறியா? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க. பின்ன பேசணும் பேச்சு தான் ஆகணும். அவர் எப்பவுமே சிரிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவாரு. சிரிக்கிறதுக்கு முன்னாடி மறந்துடும் என்ன பண்றதுன்னு. இல்ல எனக்கு கான்செப்ட மறந்துடுவேன் நான். அதுக்காக யார் நீங்க முதல்ல? நான் வந்து இது இவங்க சிரிச்சிருக்கா. அதாவது இந்த மாதிரியா எப்பவுமே பண்றது இந்த ஒரு தப்பு தான் மேடம். வந்த உடனே ஒரு ஃப்ளோவா 6 பிரகாரம் கேட்டால் அது பிரகாரம் சொல்லிட்டு வருவேன். நான் வந்து கோவிந்தா நர்சிங் ஹோம் நர்சிங் ஹோமில் வந்து நர்ஸாக வேலை பார்க்குறேன். என்னவா? கோவிந்தா நர்சிங் ஹோம்ல நர்ஸா வேலை பார்க்குறியா? சொல்லுவாங்க ஒரு மனுஷன். வேலை பார்க்குறீங்களா? என்னென்ன வேலைலாம் செய்வீங்க? நர்ஸா டயர் கையை மாட்டுவாங்க. நர்ஸா ஊசி போடுறது, மாத்திரை கொடுக்குறது, இதான் நர்ஸோட வேலை. ஓகே, இப்போ உள்ள வந்தோன்னா அவங்க கையெல்லாம் பிடிச்சி பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? அது பார்த்தேன். இவங்களுக்கு வந்து அதாவது இவங்களுக்கு வந்து லோ சுகரு, அவங்களுக்கு வந்து லோ கோதுமை, அவங்களுக்கு லோ கிருஷ்ணால். இந்த வருஷம் 3 பேர் ரேஷன் வாங்கல போல. இந்த மாசம் அதான் இல்ல பார்த்தேன். ஓ, உங்க நர்சிங் ஹோம்ல லோ சுகர் லோ கோதுமை எல்லாம் ஒரு மனுஷனுக்கு லோ சுகர்னும் போது கோதுமை இதெல்லாம் இருக்காதா? சரி, ஸ்கிரிப்ட்ல தான் கேட்காதே நீ. சரி. இல்ல, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த எப்பவுமே ஹாஸ்பிட்டல்னாலே நர்ஸ் எல்லாம் அழகா இருப்பாங்க. ஆமா. உங்க ஹாஸ்பிட்டல் ஏன் இப்படி இந்த மாதிரி? வர பேஷண்ட் பூரா உன்ன மாதிரி இருந்தா? அப்புறம் பேஷண்ட்லாம் அமீர் கான், அமிதாப் பச்சன் வருவாங்க. அதெல்லாம் பாம்பேல இருக்கிற நர்சிங் ஹோம்யா நீ? பேண்ட் கான்செப்ட் வாயா நீ. சரி, நான் வரேன். எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி, எத்தனை டாக்டர் கிட்ட நீங்க வேலை பார்க்குறீங்க? தயவு செய்து யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க நர்ஸா இருக்கீங்க இல்லையா? there will be doctors working around you. ஐயோ, எப்படி கேட்டாலும் தப்பா சொன்னேன். உங்ககிட்ட வந்து இங்கிலீஷை பத்தி பேசி சபையில வந்து நீங்க நர்ஸா ஒர்க் பண்றீங்கல, எத்தனை அது டாக்டர்ஸ் எத்தனை தடவை சொல்லுவாங்க? எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க கிளினிக்ல வந்து ஒரு டாக்டருங்க வருவாங்க, பேஷண்ட்டை பார்ப்பாங்க, போவாங்க. நீ அங்கிருந்து அங்க வந்து அங்க போனி. ஓகே, அது மாதிரி வருவாங்க போவாங்க. அதுல ஒரு டாக்டருக்கு மட்டும் நான் எந்த நேரமும் அவர் கூடவே இருக்கணும். எந்த நேரம்லாம்? 8 மணிக்கு டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போனா கூட உடனே போன் வரும். யாரு? அவங்க வைஃப் தான். மிஸ்டர்லாம் நீ எங்க இருக்க? உடனே கிளம்பி தியேட்டருக்கு வாங்குவேன். ஒரு நாள் நான் அந்த மாதிரி தான் போன் பண்ணி தியேட்டருக்கு வாங்கினாருன்னு சொல்லி அறக்க பறக்க யூனிஃபார்மோடு தியேட்டருக்கு போயிட்டேன். தியேட்டர்ல போய் பார்க்கறது தியேட்டர் அப்படி காலியா இருக்கு, லைட் கூட போடல. திருப்பி போன டாக்டர், நான் தியேட்டர்ல வெயிட் பண்ணி எங்க இருக்கீங்க டாக்டர்னு கேட்டேன். அந்த ஆள் சொல்றாரு, நான் பால்கனில தான் உட்காந்துருக்கேன், சீக்கிரம் வாங்க. பார்த்தா சினிமா தியேட்டருக்கு போயிருக்காரு. ஏன் டாக்டர் இங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமா? நீ என்ன எது சொன்னாலும் சிரிக்க மாட்டேன். நீ ஒரு மனுஷன் எவ்வளவு ப்ளோவா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க மனுஷனா மனுஷியா? யாரியா பில்லுங்கத்த விலைக்கு வாங்காத, ஃப்ரீயா வாங்கிட்டா என்ன? இல்ல, ஏதாவது ஒன்று முடிவு வாங்க. பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் வந்து ஸ்டெல்லா. நர்ஸ் ஸ்டெல்லாயா? நர்ஸ் ஸ்டெல்லா. ஓகே, எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க உங்க கிளினிக்கு? அதை ஏன் கேட்குற? இந்த வயசான பசங்களை கூட நம்பிடலாம் மேடம். இந்த வயசானவங்க இருக்காங்களே, என்னதான் உடம்பு வலி கை கால் வலி எது வந்தாலும் ஊச்சை கையில போடணும், கையில போடக்கூடாது, இடுப்புலதான் போடணும் அடம் பிடிக்கிறாங்க. ஐயோ, நான் சொன்ன நம்ப மாட்டேன். எங்க ஆஸ்பத்திரியில் நான் மயக்க மருந்து கொடுக்க மாட்டேன் தெரியுமா? ஏன்? நான் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசினாலே
எல்லாரும் அப்படியே மயங்கிடுவாங்க. அல்லகலையா? நீ ஏன் ஒத்துக்கிட்ட பத்தி அழகா இருக்குன்னு? வெரி குட் வெரி இது குட். வேற ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா உனக்கு? என்ன சம்பவம்? நான் ஒரு நாள் டியூட்டிக்கு போகும்போது டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டை செக்அப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே. ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு போச்சு. வந்து பெட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பார்த்து சொல்றான், நர்ஸ் உன்னை நான் வந்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போறேன். அப்படி சரி போய் தொலைடான்னு. இல்லை நீங்கள் இதயத்தை திருடிட்டீங்க. நான் சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ற சாக்கலாம் தாள் உன் கிட்னியை திருடிட்டான், அது தெரியாம சிரிச்சிருக்கேடான்னு. இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் இருக்காங்க. கான்செப்டா? கான்செப்ட் இல்ல, அதெல்லாம் வழியில வந்தது. அப்படியே ஒன்று ரெண்டு எடுத்து அது வரைக்கும் நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. கான்செப்டுக்குள்ள போனா போதும் போயா நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். என்ன மேடம் உங்க பேர் என்ன? ஸ்ரீ துர்கா. ஸ்ரீ துர்கா. பத்தியா எவ்வளவு அழகான பேரு. உங்க பேர் மேடம்? ரேவதி சங்கர். சந்திரா. சந்திரா. சரி, இப்ப பேரு கேட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? இல்லையா டைம் ஆகலையே, கொஞ்சம் அப்படியே போவோமே. நான் வேற ஒண்ணு ஏன்னா அந்த டைமை ஃபுல்லா பண்ணமா இல்லையா? ஓகே ஓகே வெரி குட். ஒன்று சொல்றேன் மேடம், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னாப்ல. நல்ல ஒரு பழமொழி. இதே மாதிரி வரவங்க பூரா சிரிச்சிட்டு இருந்தா நாங்களும் சந்தோஷமா போவோம், எங்களுக்கு நோய் விட்டு போகும். சில பேர் வருவாங்க பாரு, எவ்வளவு ட்ரை பண்ணுவோம் தெரியுமா நாங்க. சிரிக்காமலே இருந்துட்டு கடைசியில நான் எவ்வளவு சிரிப்பு அடக்கி வச்சிருந்தேன், இது வரைக்கும் வந்துருச்சு அப்படி அப்படியே போயிருச்சு. எங்க அவஸ்தை எங்களுக்கு தான் மேடம் தெரியும். நல்ல வேளை நீங்க சீக்கிரமா முடிச்சு விட்டீங்க. ஏப்பா போதுமா? ஃபர்ஸ்ட் சிரிச்சது யாரு தெரியுமா? அதான் மேடம் தான் ஓபன் பண்ணி வச்சாங்க. என்ன ஏதோ ஜவுளி கடை ஓபன் பண்ணி வச்சா மாதிரி ஓபன் பண்ணி வச்சாங்க. சொல்லுங்க ஸ்ரீதுர்கா, எப்படி இருந்த பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலா சிரிக்க கூடாது அப்படின்னு தான் கொஞ்சம் மைண்டை மேக்கப் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா முடியல. மைண்டைமா? ஓகே மைண்டை மட்டும். மைண்டை மட்டும். ஸோ அதனால இங்க கை பிடிக்கும் போது கொஞ்சம், அதுக்கப்புறம் நான் உங்களை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சிரிக்க கூடாது, ஆனா அங்க போயிட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாம்ல, அதனால. வெரி குட், சூப்பர் சூப்பர். நான் முதல்ல உள்ளார கேட்டேன், இந்த ஐடியா வந்து அவர் தான் கொடுத்தாரு. முதல்ல போகும்போது பிபி பார்க்குற மாதிரி கையை பிடிச்சி பாருன்னாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயோ வரும்போதே குதிச்சு வந்தா சிரிச்சிடுவேன். நான் சொன்னாதான் நீங்க கையை பிடிப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. இல்ல அவர் சொல்லும்போது நான் கொஞ்சம் பயந்தேன் மேடம். ஏன்பா கையை பிடிக்கணும், பலாருன்னு அடிச்சுட்டாங்கன்னா என்னப்பா பண்றதுன்னு. அடிக்க மாட்டேன். ஆனா இவங்க பரவாயில்லப்பா, இவங்களை பார்த்து தான் கொஞ்சம் நான் பயந்துட்டேன். நான் சாமர்த்தியத்துல கையை கொடுக்கலப்பா. அவங்க தான் கொஞ்சம் பயந்து தங்கமானவங்க. உங்க கமெண்ட்ஸ் மேடம்? ரொம்ப நல்லா பண்ணீங்க. சிரிக்க கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்து மைண்ட்லாம் செட் பண்ணி வச்சிருந்தேன், முடியல. சிரிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பேசட்ட கூப்பிடுற மாதிரி? நர்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்க வடிவேல் பாலாஜியா பேசுங்க. ஓ சொல்லுங்க. நெக்ஸ்ட் தானே அப்படி தானே? ஓகே, நீ கூப்பிட்டா நெக்ஸ்ட் தான் சொல்ல போறேன். இல்ல சந்திரா, நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நல்லா பண்ணீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ் பார்த்த உடனேவே எனக்கு சிரிப்பு வந்திருக்கணும். ஆனால் கை நானாக கொடுத்தப்போ அவர் வந்து திட்டினார். அந்த கோவத்தில் நான் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு எப்பவுமே வந்து ஒருத்தர் தானா சிரிச்சா பிடிக்காது மேடம். நானா சிரிப்பு காட்டி வர வைக்கணும். ஆணவம். விடு இல்லையா நடக்காது. ஓகே ஓகே ஓகே. இன்னும் இதோட முடியல, இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் இருக்கு. 3 பேர் சிரிச்சிட்டாங்கன்னா ஆணவத்தில் ஆடக்கூடாது. இன்றைக்கு என்பது தான் என் நிஜம், நாளைக்கு என்பது கற்பனை.